பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். 40 வருடமாய் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அடுப்பை பற்ற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, பாத்திரங்களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே கேஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. வானத்திலிருந்து மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. இந்த உலகத்தில் வேறு எந்த மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை பாராட்டப்படவே இல்லை. அவர்கள் இன்ப கானானுக்குள்ளே பிரவேசித்த பிறகு அது நிற்கவில்லை. ஆனால் அந்த வருடத்திலே அவர்கள் பயிரிட்டு சாப்பிட்ட பொழுதோ அந்த மன்னா நின்று போயிற்று. இனி உங்களுக்கு மன்னா தேவையில்லை, இனி நீங்களே உழைத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இதை போலவே பல ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும், எளிதாக வந்து கொண்டே இருக்கும். நமக்குன்னு சொல்லி மாதம் பிறந்த உடனே, நமக்குன்னு சொல்லி வாரம் முடிஞ்ச உடனே யார்ட்டையாருந்து மன்னா வந்து கொண்டே இருக்கும், உதவி வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு நாளிலே அது நின்று போகும். அப்பொழுது வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. மன்னா நின்று விட்டது என்றால் அங்கே அவர்களுக்கு தேவையான தானியம் அடைந்திருந்தது, அதை அவர்களே பங்கி சாப்பிட்டு கொண்டார்கள். அதை போலவே ஒரு வழி உங்களுடைய வாழ்க்கையில் மூடப்படுகிற பொழுது இன்னொரு வழியை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார். கர்த்தருடைய பிள்ளையாகி உங்களை ஆண்டவர் வெட்கப்படவே விட மாட்டார். ஆகாரம் இல்லாமல் தவிக்கவே விட மாட்டார். என்ன செய்ய போற, எங்க போக போறேன்னு ஒரு நாளும் நிலைமை உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்காக புதிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 7:36 முதல். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை கண்டு ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாலே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பார்த்தீங்களா, அங்கே இடத்துல ஒரு நல்ல காரியத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே போன பொழுது அவரை
வீட்டுக்கு வர வேண்டும், தங்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று எத்தனை பேர்கள் அழைத்தார்கள். இவ்வளவு மகத்துவமான இந்த தீர்க்கதரிசி, இவ்வளவு பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என் வீட்டில் கால் பதித்தால், என் வீட்டில் வந்து சாப்பிட்டால், என் வீட்டில் தங்கினால், என்னோடு பேசினால் எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆண்டவரை அழைத்தார்கள். ஆண்டவர் வந்தபொழுது நல்ல விருந்து செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நாம் கூட இந்த ஊழியத்தின் பாதையில் போகிற பொழுது அநேகர் இந்த பரிசேயனை போல என்னையும் கூட அழைத்து வீட்டுக்கு வாருங்க பிரதர் சாப்பிடுங்கன்னு சொல்லி மிகவும் பாசத்தோடு பரிவோடு கூட ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய பேருடைய அன்பெல்லாம் நான் மறக்கவே முடியாது. எத்தனையோ ஊரில் எவ்வளவோ குடும்பத்தார் எவ்வளவு பாசமாக நேசமாக நம்ம ஏற்றுக்கொண்டாங்க, தங்க வச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஏசப்பா போகும்போது அந்த 12 பேரும் கூட போயிருப்பாங்க. ஏசப்பாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், 12 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு ஆள் அழைச்சி சாப்பாடு கொடுத்துடலாம், 2 பேர் 3 பேருக்கு அழைச்சி சாப்பாடு கொடுக்கலாம். 13 பேர் உள்ளே நுழைகிறாங்க, அவர் கூட எத்தனை பேர் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அப்போ உண்மையான அன்பில்லாதவர்கள் முகத்தை காமிச்சிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க. அந்த அன்பே உடைந்து போய்விடும், அந்த சந்திப்பே வீணாக போய்விடும். ஆனால் இவர்கள் வந்த பொழுது மனப்பூர்வமாக இந்த பரிசையை ஏற்றுக்கொண்டார். அதே போல் நாங்களும் போன பொழுது எத்தனையோ குடும்பத்தார் எங்களை மிகவும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க. பொள்ளாச்சியில் லிவிங்ஸ்டன் அண்ணன் தம்பதியினர் நாங்கள் போகும்போது அவங்க வீட்டில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எவ்வளோ நல்லா உபசரிச்சுக்கிட்டாங்க. இவ்வளோத்துக்கும் அவங்க பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது. மிக்சி ரிப்பேர் பார்க்குற கடை வச்சுருக்காங்க, சாதாரண மக்கள். ஆனால் அவ்வளோ அன்பு காண்பிப்பாங்க. அதே மாதிரி வால்பாறைக்கு போகும்போதெல்லாம் ஹில்டாக்கா அப்படியே மகாபிரசன்னா குடும்பம் எங்களை எவ்வளோ அன்பாக கவனிப்பாங்க. ஹில்டாக்காக பொங்கி போட்ட சாப்பாடெல்லாம் நாங்கள் எத்தனை முறை சாப்பிட்ருக்கோம். வால்பாறையில் சகாய எண்ணெய் எத்தனை முறை எங்களை அழைத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கொண்டே போகலாம். டெல்லிக்கு போகும்போது எத்தனை குடும்பத்தார்கள் எங்களை எவ்வளவு அரவணைத்து கொண்டார்கள். ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் என்று மனப்பூர்வமாக ஒருவர் விசுவாசிக்கிற பொழுது, அப்படி விசுவாசித்து வரவழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிற பொழுது ஒரு தீர்க்கதரிசிக்குரிய பலனை அவர்கள் அடைகிறார்கள் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருக்காங்களா, தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஜெபிக்க சொல்லுங்கள். பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஊழியக்காரங்களை வர சொல்லுங்கள். வந்து ஜெபித்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம். நானும் கூட இந்த ஏப்ரல் கடைசி மே மாதங்களில் விடுமுறைங்கிறதுனால எத்தனை வீடுகளுக்கு போக முடியுமோ அத்தனை வீடுகளுக்கு சென்று என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரணும், அவ்வளவுதான். இல்லை காரை கொடுத்துருக்காங்க ஊழியத்துக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விடுமுறை காலங்களை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியக்காரங்களை வீட்டுக்கு வர்றதை கேவலமாக பேசுகிறவங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இன்னும் பூமியில் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல. அது தவறு, அப்படி பேசக்கூடாது. ஊழியத்துக்காக செலவழிக்கிறத கணக்கு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக, நம்மை சரி செய்ய வேண்டிய இடங்களாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிற பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவரை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்பட்டது என்று இந்த இடத்தில் பார்க்கணும். ஏசப்பா வாராங்க, பந்தி இருக்கிறாங்க, அழைச்சது சீமோனுங்கிற அந்த பரிசேயன். ஆனால் இங்கே 3ஆவதாக ஒரு நபர், பாவியான ஒரு ஸ்திரீ. அந்த ஊரில் எல்லாரும் கேவலமாக அவளை பார்த்து அற்பமாக நினைக்கிறவா. அவள் அங்கே இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. நம்ம எங்கேயோ யாருக்கா ஊழியம் செய்ய போவோன்னா அங்கே யாரெல்லாமோ வந்திருப்பாங்க. அவங்க கர்த்தரால் அனுப்பப்பட்டிருப்பவங்க. அவங்களுக்கு நம்ம சேர்ந்திருக்கிறதுனால அவங்களுக்கும் கர்த்தரை வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களும் தொடப்பட்டு அதன் மூலமாக ஊழியங்கள் எவ்வளவோ எங்கேயோ வளர்ந்துட்டு போகும். இது ஒரு செயின் மாதிரி. நம்ம ஒருத்தருக்காக ஜெபிக்க போவாங்க, இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க தொடப்படுவாங்க. அப்போ அவங்க நிறைய பேர் அழைச்சிட்டு வருவாங்க. புறா வளர்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு புறா வளர்த்தா சாயந்தரம் அது வெளியே போயிட்டு வரும்போது 2-3 புறாவை அழைச்சிட்டு வந்துருமா, பிறகு 2-3 புறா அப்படியே பெருகிரும்பாங்க. அதே போலவே நாம் ஊழியத்தில் போகும்பொழுது ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவர்கள் மூலமாக இன்னொரு நபர் ஊழியங்கள் வெடித்து சேதரும். அங்கே அந்த பெண் ஆண்டவரை சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அங்கே உருவாக்கப்படுகிறது. இதில் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு அவர் ஊழியம், பரிசேயனுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை நம்ம 2ஆவதாக பார்க்கலாம். இங்கே இந்த பெண் என்ன செய்கிறாள்? பாவியான பெண் தன் பாவத்தை உணர்ந்து இந்த பெரிய பரிசுத்தவான் பக்கத்தில் வருவதற்கு
எனக்கு தகுதி இல்லை என்பதை அவள் உணர்ந்து அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். தான் செய்த பாவத்தை எல்லாம் நினைத்து நினைத்து அழுதிருப்பாள். என் வாழ்க்கையை வீணடித்து விட்டேன், என் வாழ்க்கை நாசமாகி போய்விட்டது என்று உள்ளத்தில் குத்தப்பட்டிருப்பாள். அதனால தான் எல்லார் மத்திலையும் அவள் கதறி கதறி அழுகிறாள். ஏன்னா எல்லாரும் அற்பமாய் பார்க்குற அளவுக்கு என் வாழ்க்கை போயிட்டே, அந்த கவலையில் வேறு அவள் அழுகிறாள். தகப்பன் இல்லாதவளாக இருந்திருக்கலாம், தாய் இல்லாதவளாக இருந்திருக்கலாம், கணவன் இல்லாதவளாக இருந்திருக்கலாம், வருமானம் இல்லாதவளாக இருந்திருக்கலாம், சூழ்நிலையில் காரணமாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினாலே அவள் பாவியான ஸ்திரியை மாறினாங்கிறது உண்மைதான். ஆனால் இப்பொழுது உள்ளத்தில் குத்தப்பட்டு அவள் அழுது கொண்டே நின்றாலாம். மனம் திரும்புவதற்கு சரியான அடையாளம் கண்ணீர் சிந்துதல் என்பதை நான் மறக்கவே கூடாது. நான் கண்ணீர் சிந்தவே இல்லை, நான் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னால் அது ரட்சிப்பே கிடையாது. அது பிச்சிப்பு, இல்லைன்னா அது மல்லிப்பு மாதிரி, அதை ஏற்றுக்கவே முடியாது. எப்பொழுது நாம் கண்ணீர் விட்டு அழுகிறோமோ, பாவம் செய்து விட்டேன், நான் பாவி என்று சொல்லி என்றைக்கு அழுகிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. அது இந்த பெண்ணை இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த பெண் வந்து அவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு அழுது தன் கண்ணீரினாலே அந்த பாதத்தில் நனைத்து அதை தன் தலைமயிரினாலே துடைத்து அவருக்கு அந்த பரிமள தைலத்தை அதை பூசி தன் அன்பை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாவியான ஸ்திரீ வெளிப்படுத்தினாளா. பலவான்ட்டு பச்சனை வருதுன்னு சொல்லி சிம்சோன் சொன்னார். அதே மாதிரி அந்த பெண்ணிட்டிருந்து பாவியான பண்ணிகிட்டு இருந்து முத்தங்கள், காலை கழுவி துடைத்து. ஒரு மனிதனுக்கு கால் கழுவுதல் என்பது ரொம்ப முக்கியம். முக்கியமாக யூதர்கள் எங்கே போனாலும் காலை கழுவி சுத்தப்படுத்தி தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. கால் கழுவப்பட்டாலே ஒரு மனிதன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கத்தக்கதாக இந்த பெண் ஆண்டவருடைய பாதத்தை கழுவுகிறாள். அவள் கண்ணீரினால் கழுவி தன் தலைமயிரினாலே துடைத்து பரிமள தைலத்தை ஊற்றி தன் அன்பை வெளிப்படுத்தினாளாம். First of all, she cried and wept and felt sorry for her sin. And number 2, she is expressing a love for Jesus Christ. தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை அவள் சரியாக பயன்படுத்தி கொண்டாள். பரிசேயன் கூட வீட்டில் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு தான் கொடுத்தார். அவர் அதை முழுசாக யூஸ் பண்ணலை. ஆனால் she made the maximum usage of the opportunity that came on her life unexpectedly. உடனே காலை கழுவி தொடச்சி கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாள். தன் அன்பை வெளிப்படுத்துகிறாள். பாவ மன்னிப்பை அந்த இடத்துல பெறுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு பெண்ணாக இருந்து அவள் எல்லாவற்றையும் செய்தாள். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சந்தர்ப்பம் தேடி வந்தாலும் அதை ஏற்றுக்கிற தெரியல, அதை பயன்படுத்த தெரியல, அலட்சியப்படுத்துகிறாங்க, அல்லல் தட்டுறாங்க, பின்னால் கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஆனால் இந்த பிள்ளை, இந்த பெண் அவள் சந்தர்ப்பத்தை அவளே உருவாக்கி கொண்டாள். அவளே அதை பயன்படுத்தினாள். அழுது ஆண்டவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்தாள். இந்த காரியங்களெல்லாம் இவள் பாவியான ஸ்திரீ, அதனால தான் இவளுக்கு இது மட்டும் தான் தேவைன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தேவை. நாம் அழுது ஜெபிக்க வேண்டும், மனதில் குத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தை அவள் சுத்தம் செய்தால் நம்ம அப்படி செய்ய முடியாது. நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அழுக்குகளை தூக்கி வீச வேண்டும். புதிய ஒரு படைப்பாக நாம் மாற்றப்பட வேண்டும். இதற்காகத்தான் கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், அவள் அப்படியாக முத்தம் செய்து அப்படி இருக்கும்பொழுது இவர் பாவியான பிள்ளைங்கிறத அறிஞ்சதுனால அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டானான். என்ன இவர், இந்த பிள்ளை இவ்வளோ பாவமானவா, இவ அயோக்கிய பாவியான பிள்ளை, இவள் வந்து காலை தொடுறதுன்னா இவளுக்கு தெரிய வேண்டாமா, இவர் உண்மையான தீர்க்கதரிசினா அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, தொட விட்டுருக்க மாட்டார என்று மனதிற்குள்ளே அவன் நினைக்கின்றான். வெளியே சொல்லலை. பட் ஆண்டவர் அதை கண்டுபிடிக்கிறார். இங்கே தான் நம்ம ஆண்டவர் நிற்கிறாரு. எல்லாரும் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு நமக்கு தெரில. அவனுடைய ஆக்ஷன்ஸு காமிக்க, மூஞ்சி தூக்கியிருப்பாங்க, கோபமாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை நேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம், பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க, கோவப்படுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இயேசுவோ அந்த பரிசேயன் என்ன நினைக்கின்றான், அவன் உள்ளத்தில் என்ன ஓடிட்டு இருக்குது, நம்மளை எப்படி அவன் தப்பாக நினைக்கிறான், இதை கூட கண்டுபிடிக்க முடியல அந்த ஆளுக்குன்னு சொல்லி நினைக்கிறானே. வீட்டுக்கு வரவழைத்துட்டு ஆண்டவரே குறை கண்டுபிடிக்கிறான் அந்த ஆள். அப்போது பாதி கிணறு தாண்ட பிறகு அந்த ஆளுக்கு கிணறை தாண்ட முடியல. இதுதான் நான் சொல்கிறேன். ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது, முடிக்கிறது தான் கஷ்டம். கடைசி வரைக்கும் ஓடணும் இல்லையா? இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துடுது. இதிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒன்று, ஆண்டவருக்கு வந்து யார் என்ன நினைத்தாலும் தெரியும். நான் என்ன நினைக்கிறேங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் யார் என்ன நினைச்சாலும் அதை ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவார். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஆனால் மனிதர்களாகி நமக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லவே இல்லை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது நீங்களும் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை
கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆற்றலை நிச்சயமாய் தருவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, வேலை பார்க்குற இடத்துல, நான் என் பக்கத்து வீட்டில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரை எனக்கு நீர் அதை கற்றுத்தாரும் என்று கேளுங்க. அப்பொழுது பிறருடைய எண்ண ஓட்டங்களை கண்டுபிடிக்கிற ஆற்றலை தருவார். கெட்ட காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். உங்களுக்கு அவசியமானது என்றால், தேவராஜ்யம் கெட்டப்படும் என்றால், உங்களுக்கு பாதுகாவல் உண்டாகும் என்றால், நீங்கள் புத்தி அடைவீர்கள் என்றால், ஆண்டவர் அதை நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கின்றார். பாருங்க, உடனே அவர் ஏன்பா இப்படி நினைக்கன்னு அவர் கேட்கல. இந்த பிள்ளை பாவியான பொண்ணுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா அப்படிலாம் கேட்கல. அந்த பொண்ணை பற்றி அவர் ஒன்றுமே கேட்கல. ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்குறார் சைமன், அதாவது சீமோனே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எதுக்காக ஆண்டு கேட்க வராருன்னு அவனுக்கு தெரியல. ஒருத்தர் கடன் படுறாரு, ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தர் 50 வெள்ளிக்காசு. 2 பேருக்கும் கொடுக்க முடியல. 2 பேருக்கும் அந்த கடன் கொடுத்தவர் மன்னிச்சு விட்றாரு. இப்போ இந்த 2 பேரில் யார் அந்த எஜமான நேசிப்பார்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. உடனே அவன் டக்குன்னு சொல்கிறான், 500 வெள்ளிக்காசு. யார் நிறைய பணத்தை வாங்கி கொடுக்க முடியாமல் போனான்ல, அவனை தானே அவர் நேசிச்சிருப்பார். 50 வெள்ளிக்காசு மன்னிச்சு விட்டவனும் பெருசாக நினச்சிருக்க மாட்டான். அந்த 500 வெள்ளிக்காசு தான் அதிகமாக நேசிப்பான். டக்குன்னு பதில் சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோனே, அப்படி என்றால் உனக்கு தெரிதில்ல, இந்த பெண் எவ்வளவோ பாவம் செய்தாங்கிறது உண்மைதான். நீ பரிசேயன் பாவம் செய்யலை, அதிகமாக பாவம் செய்யலை. ஆனால் இவள் நிறைய பாவம் செஞ்சதுனால வந்தால், தன் கண்ணீரினால் என் பாதத்தை நினைத்தால், ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருந்தால், பரிமத்தலத்தை பூசினால், எல்லாம் செய்தாள். நீ எனக்கு ஒன்றுமே பண்ணலை, நிறைய பாவம் செஞ்சதுனால இவள் என்னை இவ்வளவு அன்பு செய்திருக்கிறாள், எனவே இவள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் எல்லாரும் மத்தியிலும் அந்த பெண்ணை மன்னித்து கழுவி அவள் பாவ கணக்குகளை அழித்து போட்டு குலைத்து போட்டு அவளை ஒரு பரிசுத்தவாட்டியை மாற்றி பரலோகத்தில் அவள் பெயரை எழுதி அவளுக்கு பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ போ என்று அவளை ஆசீர்வதித்து அனுப்பினாரா? பரிசேயன் மொயத்தில் ஆடவில்லை. அங்கே அழைத்து வந்தது பரிசேயன். ஆனால் அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவனா இருந்தபடினாலே, ஆண்டவரையே அவன் சந்தேகப்பட ஆரம்பித்ததுனால அவனுக்கு அங்கே ஒரு மகிமையும் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போனான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மிகவும் பாவம் செய்த இந்த பெண் ஆண்டவரை அதிகமாய் அன்பு செய்ததுனால அவள் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், அவளை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக்குகிறார், நீதிமானாக்குகிறார். அந்த பெண்ணும் கூட ஆண்டவரை அதுக்கு பிறகு அதிகமாக அவள் நேசித்திருப்பாள், ஆண்டவருக்கு பின்பாகவே வந்திருப்பாள் என்பது சந்தேகமே கிடையாது. நாமும் ஒரு காலமும் ஒருவரையும் ஆண்டவரை போல பாவியான ஸ்திரீ, பாவி பாவி, வந்துட்டான் பார் அவன் வந்துட்டான் பாரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பதோ கேவலமாய் நினைக்கிறதோ வேண்டவே வேண்டாம். யாரையும் பாவி என்று நான் துணிந்து சொல்லாதபடிக்கு, அருவருப்பாக நினைக்காதபடி, நான் பெரிய பரிசுத்தவான் நம்ம சொல்லிக்கொள்ளாதபடிக்கு இருக்க வேண்டும். எப்படி சீமோன் எனப்பட்ட இந்த பரிசேயன் எப்படி இருக்கக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார், எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கின்றார். அந்த பெண் பாவம் செய்தாலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாக ஆண்டவரை பற்றி கொண்டார்கள், எப்படி பாவம் கழுவப்பட்டார்கள், எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறினார்கள் என்பதையும் இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இதுதான் இந்த 2 பேர்ட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். நாம் யாரை போல இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு செய்யாதவர்கள் இந்த பூமியில் இல்லவே இல்லை. எல்லாரும் தவறு செய்தால், ஆனால் அந்த பாவத்தை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அவரை ஓயாமல் அவருடைய பாதத்தை ஜெபத்தினாலும் சோஸ்திர பலியினாலும் நாம் ஒத்த செய்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய நல் வாழ்க்கையினாலே நாம் போகிற இடமெல்லாம் பரிமள தைலமாக நறுமணத்தை நாம் பரப்பிக்கொண்டே இருப்போம். இயேசுவை நேசித்து கொண்டே இருப்போம், அவருக்கு பின் சென்று கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் இந்த பெண் இப்படி நம்ம கற்றுக் கொடுக்கத்தக்க அந்த பரிசேயன் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? அவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இவ பாவியான ஸ்திரீ, இது கூட இவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் அறிவு இருந்தது, கேட்ட கலைக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த பெரிய பெருந்தன்மை இல்லை. எல்லாரையும் பாவிங்கிற ஒரு கண்ணாட்டத்தோடே பார்த்தார். நான் பரிசுத்தவான், நிறைய பேரை நானும் பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ரீத்துக்குரிய இல்லவே இல்லை. ஒருவருக்கும் நியாயத்திருப்பு நம்ம கொடுக்க வேண்டாம், ஒருவரையும் பார்த்து இலக்காரமாக சிரிக்க வேண்டாம், இப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தகுதி நமக்கு இல்லவே இல்லை. எனவே ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்தது உண்மைதான், உணவு கொடுத்தது உண்மைதான். ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டிய அவர் தள்ளப்பட்டார். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அங்கே அந்த பெண் கண்ணீரினாலும் ஜெபத்தினாலும் தன்னை தாழ்த்தினபடியினாலும் அவள் உள்ளத்தில் குத்துண்டு ஆண்டவரை நேசித்தபடினாலும் பரிசுத்தவாட்டியாக்கப்பட்டால், பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாகி போனால்.
அந்த வீட்டை விட்டு போகும்போது அவள் சந்தோஷமாக போயிருப்பா. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனோடனே அந்த பரிசேயன் வருத்தப்பட்டிருப்பார், காலம் முழுவதும் அழுத்தப்பட்டிருப்பார். எனவே நமக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதை இந்த இருவரும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் எல்லாருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். ஒருத்தரை நம்ம வார்த்தையால் தான் அவமதிக்குங்கிற எண்ணமே கிடையாது, அவசியமே இல்லை. உள்ளத்தில் அவமதித்தாலே போதும். தாவீது டான்ஸ் ஆடிட்டு வரும்போது இஸ்ரவேலையே சேர்ந்து ஆடுது, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுது. ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம் பல்கடிப்பாக இருக்குது. சவுல் ராஜாவுடைய மகள் இந்த நாளில் தாவீது ராஜாவுடைய மனைவி மீகாள் கேவலமாக மனசில் நினைக்கிறா, என்ன இவர் ட்ரெஸ் எல்லாம் இப்படி போகுது, ஒன்றும் தெரியாமல் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மனசில் கேவலமாக அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை அல்லவா, ராஜாவுடைய மனைவி. அதுக்கப்புறம் ராஜா எல்லாரையும் ஆசிரியக்கு வரும்பொழுது இப்படி ராஜா கீழ்த்தரமாக நடனமாடி வஸ்திரம்லாம் போய் எல்லோரும் மத்தியில் எவ்வளோ மகிமைப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நோஸ்கட் பண்ணுறாங்க. அங்கே தாவீது சொல்கிறாரு, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை ராஜாவா ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என் ஆண்டவர் முன்பு இன்னமும் நான் நீசனா ஆனாலும் ஆவேன், ஆனால் உன் தகப்பன் வீட்டிலேருந்து யாரையும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிடலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவங்க அப்பா ராஜா இருந்தாலும் இவ்வளோக்கு பெருமையாக பேசுகிறேன், அவங்க வீட்டை விட நான் குறைஞ்சி போலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது அந்த பேச்சத்தோடு முடியுது. ஆனால் அதுக்கு பிறகு மனதிலே அவமதித்தபடியினாலே, வாயினாலே அவமதித்தபடியினாலே மீகாள் கடைசி வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தாள் என்று நாம் காண்கிறோம். சாபங்களை நாம் கொண்டு வந்துவிடக்கூடாது. இன்னொருத்தர் மனசில் அவமதித்தாலே போதும், ஊழியக்காரர்களை அவமதித்தாலே போதும், மனசில் அவமதித்தாலே போதும், அது நமக்கு சாபங்களை கொண்டு வந்து விடும் என்பதை மறந்து போயிடவே கூடாது. கண்களில் எப்பவும் நமக்கு கண்ணீர் வரணும் ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் பொழுது. அதுதான் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது. ஆண்டவர் நம்மை உடனடியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சரியான வழி இருக்கிறது, கண்களில் கண்ணீர் வடிய வேண்டும். எனவே நீங்கள் இதை மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட 2 பேர்கள் மூலமாக மிகப்பெரிய பாடங்களை நாங்கள் படித்தோம். தன்னைத்தானே பெரிய பரிசுத்தவான் நினைத்து கொண்ட பரிசேயன் பாவி என்று அறிந்து பாவ உணர்ச்சியினாலே குத்தப்பட்டு, உள்ளத்தில் குத்தப்பட்டு கண்ணீர் வடித்து அழுது அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து பரிமள தைலத்தை உடைத்து காலிலே பூசி பரிசுத்த வாட்டியாய் மாற்றப்பட்டால், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டால், அவள் செய்த திரளான பாவங்களை ஆண்டவர் மன்னித்தீர். அந்த அற்புதமான ஒரு கேள்வியின் மூலமாக அதை அந்த பரிசேயனுக்கு அற்புதமாய் தெரியப்படுத்தினீர். ஆண்டவரே, அவன் என்ன நினைத்தான்னு கூட தெரிய நமக்கு முடிந்தது ராஜா. எங்களுக்கு தெரியல, எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உயர்வாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் கேவலமாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு பிடிக்காது போலும் நினைக்கிறோம், ஆனால் உயர்வாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, ஆனால் உமக்கு எல்லாவற்றையும் அறிகிற அறிவு இருந்தது. எங்களுக்கும் அப்படிப்பட்ட அறிவை தார். வியாதிப்பட்டு ஒடுங்கி போய் நிற்கிற, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு என்னாகுமோ என்று பயந்து போய் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் கொடுமையை தாங்க முடியலையே, மூச்சு விட முடியலையே, முதுகில் அப்படி வலிக்குது, அடி முதுகில் அப்படி வலிக்குது, வயிற்றில் அப்படி வலிக்குது, ஐயா சாப்பிட முடியல, வயிறு வீங்கி இருக்குது, கால் வீங்கி இருக்குது. எத்தனை பேர் எவ்வளோ துடிக்கிறாங்கப்பா. பற்றுள்ளவர்கள் எவ்வளோ கதறாங்க. இறங்குங்க, மரண கண்ணிகள் தெரிக்கட்டும், வியாதிகள் மறையட்டும். நீர் சிலுவையில் எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்து விடத்தக்கதாக இருக்க நீ சுமந்து தீர்த்துட்டீங்க. பிள்ளைகள் ஏன் வியாதிகளில் துடிக்கிறாங்க, மனம் இறங்கி அவளை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே ராஜா, பண நெருக்கடியில் அவமானப்பட்டு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும் கூனி குறுகி போய் நிற்கிறோம். கடன்களை கட்ட முடியாதனால எவ்வளவு கேவலமாக அவங்க பேசுகிறாங்க. கடன் கொடுத்தவங்க, வட்டிக்காரங்க, இஎம்ஐ லோன் வாங்குறதுக்காக இருக்கிற ஏஜென்ட்ஸ், தப்புவீங்கப்பா. அதிசயமாக எல்லா கடனையும் அடைங்க. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாயின்னு சொல்லியிருக்கிறீங்க. அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ வாங்க மாட்டாயின்னு சொல்லியிருக்கிறீங்க. வாக்குத்தங்க நிறைவேறட்டும். பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். ஊற்று தண்ணீரை பொங்கி பொங்கி வாரும். குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களால் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்த பயம், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணும், வீடு இல்லை, அது இல்லை. எல்லாருக்கும் ஆறுதல், சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் தார். வயசானவங்க கீழ் விழுந்து விடாத 2 கைகளை ஏந்திக்கொள்ளும். உலகம் முழுவதும் அமைதி, சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். முக்கியமாக உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியத்தை செய்கிறவங்க, நேசிக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்க, செய்தியில் ஒழுங்காக கேட்குறவங்க நல்லா இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் நலமாக இருக்கட்டும், கோடாக்கூடிய பெருகட்டும். நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதி. அடைக்கலான் குறி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வார். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பாகங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யமில்லாத பிரசன்னம்
உங்கள் அனைவரோட இன்றைக்கு சில காலங்களில் நினைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.